ஹாய் வணக்கம். நாம இந்த ரீடிங்கில என்ன பார்க்க போறோம்னா, ஒன் சைட் லவ் ரீடிங் தான் பார்க்க போறோம். உங்க பெர்சன் உங்க மேல என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களும் இந்த ரீடிங்க பார்க்கலாம். ஏன்னா நெறைய பேர் கமெண்ட்ல ஒன் சைட் ரீடிங் போடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒன் சைட் லவ் பண்றவங்க சொல்லாதவங்களுக்கு கிடையாது. உங்க லவ்வ நீங்க சொல்லியிருந்திருப்பீங்கல்ல. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு சிக்னலாச்சும் நீங்க குடுத்துருந்துருப்பீங்கல்ல. நீங்க அவங்கள லவ் பண்றீங்கன்னு சொல்லி கொஞ்சமாச்சும் வெளிக்காட்டுனவங்களுக்கு மட்டும் தான் இது கரெக்ட்டா பொருந்தும். ஸோ ஒன் சைட் லவ், நோ கான்டாக்ட் உள்ளவங்க 2 பேருமே மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ உங்க பெர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில இருக்காங்கன்னா, நீங்க 2 பேரும் ஆ கொஞ்ச நாளைக்கு கான்வர்சேஷன்ல இருந்திருப்பீங்க. இப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரக் எனர்ஜியில இருந்துற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி தெரியுது. ஸ்டார்ட்டிங்கில நீங்க கரெக்ட்டா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆ அந்த மாதிரியான விஷயத்த உங்க பெர்சன நீங்க லைக் பண்ணுறீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க சொல்லியிருந்திருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த கான்வர்சேஷன் கிளியரா போயிட்டு இருந்திருக்கும். பட் இப்போ என்னன்னா, கொஞ்சம் அந்த எனர்ஜி ஸ்ட்ரக் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாத மாதிரி தெரியுது. கரெக்டாக ப்ராப்பராக உங்ககிட்ட கரெக்டாக பேசுகிறதில்ல. அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல. எதையுமே வெளிக்காட்டுறதில்ல. பட் நீங்கள் வெயிட்டிங் ஸோன்லேயே இருக்கிறீங்க. அவங்க வேறு ஏதோ பேஷன் அண்ட் கோல் ஓரியன்டான விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி தெரியுது. கொஞ்சம் அவங்க இம்பேலன்ஸாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒன் சைட் லெவலில் அவங்க இன்னும் பதில் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. இதுக்கு ஓகே சொல்லலாமா? இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம முடிவு எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருந்த மாதிரி தெரியுது. டபுள் மைண்டடாகவும் லைட்டாக இருக்கிறீங்க. அண்ட் அவங்க மட்டும் இல்லை, நீங்களும் சம்டைம் கொஞ்சம் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக தான் இருக்குது. அண்ட் ரொம்ப யோசிக்கிறீங்க. இது கரெக்டாக தான் போகுமா, இல்லை நம்ம வேறு ஏதாவது இன்னொரு முடிவு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. புது லவ்வுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் அதை அக்செப்ட் பண்ணலாமா, இல்லை இதை கண்டினியூ பண்ணலாமாங்கிற மாதிரியான இருக்குது. சரி, ஓகே. பட் அவங்களோட ஃபீலிங் இப்போ எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முடிவு எடுக்கலை. மேபி உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் ஸோன்லேயே இருக்கலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் உங்களோட முடிவை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. அவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் ஸோன்லேயே இருந்து யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ கிளியரான ஒரு மைண்ட் தாட் இல்லாத மாதிரி தெரியுது. கரெக்டாக அவங்க கரெக்டான ஒரு மைண்டில் இருக்காங்களா, ரொம்ப தெளிவான ஒரு மைண்டில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, நோ. அவங்க கொஞ்சம் ஸ்டக்காக இருக்கிறாங்க. அவங்களோட மைண்ட் கிளியராக இல்லை. இந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் கொஞ்சம் உங்கள் பர்சன் கொஞ்சம் பேஷன் ஓரியன்டட் அண்ட் ஒரு சிலருக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ஃப்ளர்ட்டிங் பண்ணுறது, கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் பர்சன் நிறைய பேர் கூட ஹாப்பியாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப அவங்க இருக்கிற இடம் ஃபுல்லாகவே ஹாப்பியாக இருக்கும், சிரிச்சிட்டே இருக்கும், நல்லா ஜாலியாக பேசுகிறது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அவங்க இப்போ ஆக்ஷன் இல்லை. சுத்தமாகவே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் இல்லை. எப்போவாச்சும் ஒரு வாட்டி பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மட்டும் இருக்குது. ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, அதுவா இதுவா சம்திங் இம்பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் சம்திங் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. ஸோ நான் பேஷன் ஓரியன்டாக நான் போகணுமா, இல்லை இந்த லவ்வுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவா? அது உங்கள் லவ்வுன்னு நான் சொல்ல வரல. மெயினாக பொதுவாகவே அவங்க நினைக்கிறாங்க, நான் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது, பேஷனுக்கோ கரியருக்கோ நான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதா, இல்லை உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதா, இந்த லவ்வுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதாங்கிறத ஸோ அவங்க ரொம்ப தடுமாறுறாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இதில் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிட்டு அவங்களோட லைஃப் கோல், ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் இருக்கிறாங்க. அவங்க கரியர், அவங்களோட பேஷன். ஸோ நான் இங்கே லவ் கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்குறேன். நியூ லவ் வந்தால் அவங்க ஏற்றுக்கலாமாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் கரியர் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. உங்களை அவங்க ஃபோக்கஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மேபி ஃப்யூச்சரில் சம்திங் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி தெரியுது. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த பர்சனை வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எது எடுத்தாலும் வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கிறதா நல்லது. ஏன்னா நீங்களும் பொறுமையாக தான் இருக்கீங்க. அங்கே வந்து ரொம்பவே வந்து ஸ்டக் எனர்ஜியில் தான் இருக்குது. ஏன்னா அண்ட் வந்து கொஞ்சம் வந்து பிடிவாத குணமும் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சன் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணுமா வேணாமா, அவங்க திரும்பி வந்து வருவாங்களா, நீங்கள் வெயிட் பண்ணலாமாங்கிறது உங்களை பொறுத்து. ஏன்னா இப்போதைக்கு அவங்க வந்து ஆக்ஷன் மாதிரி எதுவுமே இல்லை. ஃப்யூச்சரில் மேபி ஏதாவது வந்து ஒரு சின்ன ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து திடீர்ந்தாலும் அந்த லவ்வில் போய் விழுந்துட்டீங்க. பட் வந்து அங்கேருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய க்ரோத் போட்டிருக்கீங்க. நிறைய எமோஷ்னலாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கீங்க. நிறைய லவ் கொடுத்துருக்கீங்க. பட் அங்கேருந்து வந்து வருமா வராதா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்களும் மூவ் பண்ணலை. அந்த லவ் வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்குது. நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கீங்க. நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருக்குது. இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் போகுமாங்கிற ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்குது. இது உங்களோட எனர்ஜி ரீடிங். ஸோ அந்த டவுட் உங்களுக்கு இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா, கடைசி வரைக்கும் போகுமா, லாங் லாஸ்டிக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க. அது தெரிஞ்சுமே வந்து அந்த லவ்வில் விழுந்திருக்கீங்க. அதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியல. ஸோ அதே திங்கிங்கில் இருக்கீங்க. இப்போ நீங்களும் போய் பேசுகிற மாதிரி இல்லை. பட் அந்த திங்கிங்கில் அப்படியே இருக்கீங்க. அவங்க வருவாங்க, அந்த அன்பை கொடுப்பாங்க, கமிட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறீங்க. பட் உங்களுக்கு ஓவர் எமோஷ்னல் இருக்குது. நீங்கள் அந்த பர்சன் மேலே அதிகப்படியான ஒரு எமோஷ்னல் வச்சுருக்கீங்க, ஒரு அன்பு வச்சுருக்கீங்க, ஒரு எல்லாமே. நீங்கள் அவங்கள ரொம்பவே வந்து லவ் பண்ணுறீங்கன்னு அந்த மாதிரி சொல்லலாம். பட் அங்கேருந்து எந்த ஒரு க்ரோத்தும் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா நான் சொன்னேன்ல, அவங்க கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருக்காங்க. அவங்க கரியரை சூஸ் பண்ணுறதா இல்லை லவ்வை சூஸ் பண்ணுறதா, அது உங்கள் லவ் இல்லை. மல்டிபிள் ஆஃபர் இருந்தாலுமே அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அந்த விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க அந்த அதில் லவ்வை ஃபிக்ஸ் பண்ணி லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் ஸ்டக் எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் இப்போ வந்து அவங்க கரியரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங்கு தான் இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுங்க. பட் நான் நம்புங்க, நான் சொல்ல வரல. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு நம்புகிற மாதிரி ஏதாவது வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வெயிட் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரியான விஷயத்தை யோசிக்கிங்க. ஏன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ வெயிட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து நிறைய வந்து எஃபெக்ட் போட்டிருக்கீங்க. ஸோ அதனால் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகி போக முடியல. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க அண்ட் நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க. பட் உங்கள் பர்சன் அண்ட் இப்போதைக்கு வேணால் இருக்கலாம். ஃப்யூச்சரில் சம்திங் ஏதாவது வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். ஐம் நாட் ஷுர். ஒரு சிலருக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க கரியர் ஓரியன்டாக, அவங்க கோல் ஓரியன்டாக வந்து பேஷன் அண்ட் வந்து அவங்களோட ஹாப்பினஸ், ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து பர்சன் வந்து மல்டிபிள் பர்சன் கூட வந்து பேசலாம், பழகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியுமே எனக்கு தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அவங்க வரதா இருந்தால் ஜென்யூனாக இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய எஃபெக்ட் போட்டுட்டீங்கிற ஒரு காரணத்துக்காக அக்செப்ட் பண்ணாதீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்குன்னு சில விஷயம் இருக்கும்ல, அதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். இதே திங்க் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அவங்க வரும்போது வரட்டும். ஸோ அவங்க எமோஷ்னலாக கொஞ்சம் வந்து ஸ்டேபிளாக இல்லை. அவங்க வரும்போது வரட்டும். நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருங்க. உங்களுக்கு தேவையான கரியர் வைஸ் வந்து என்ன தேவையோ, உங்கள் லைஃப்க்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா யூனிவர்ஸ் அதுதான் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப வந்து வெயிட் பண்ணாதீங்க. உங்களோட ஒர்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயம் நம்ம கொடுத்துட்டே இருந்தால் நம்மளோட ஒர்த்து புரியாது. நம்மளோட ஒர்த்து புரியும்போது அவங்க வருவாங்க. ஸோ நீங்கள் அது வரைக்கும் வந்து உங்களோட விஷயத்தை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ டேக் கேர். பாய்.